நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு ஆப்பிள 2 ஹாஃபா கட் பண்ணிருங்க, ஒரு ஹாஃபா பீசஸா கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹாஃப் ஆனது பீசஸா இருந்தாலும் அந்த ஆப்பிள் தான், முழு ஹாஃபா இருந்தாலும் ஆப்பிள் தான், மொத்தமா பார்த்தாலும் நமக்கு ஆப்பிள் தான். இப்ப ஆப்பிள் நாம ஸ்லைஸா பண்ணதுனால அது ஆப்பிள் நேச்சர்ல இருந்து வேற நேச்சருக்கு போகல. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்போ சைஸோ மாறுச்சு அப்படின்னா அதை பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதே ஆப்பிள கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதியில ஒரு ப்ரௌன் பேச்சஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரௌன் பேச்சஸ்ங்கிறது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா, ஆப்பிள்ல இருக்கிற ஆசிட் ஆனது காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி வேற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் ஆனது அதுக்கு மேல ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வேற ஒரு பொருளாவே மாறுது. அந்த இடத்துல நடக்கிறது கெமிக்கல் சேஞ்ச். ரைட். இந்த இது மெலனின் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் ஆனது இங்க ஃபார்ம் ஆகுது. இப்போ பிசிக்கல் சேஞ்சுங்கிறது they are temporary changes in which there is a change in the physical appearance or physical state. அது physical change. அப்படி இல்லாம மொத்தமா வேற காம்பனண்டாவே மாறிடுச்சு அப்படின்னா அது கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் காம்போசிஷன்ல எந்த சேஞ்சும் இல்லாம வெறும் அப்பியரன்ஸ் ஸ்டேட்ல மட்டும் சேஞ்ச் இருந்தா அது பிசிக்கல் சேஞ்ச். ஒரு ஐஸ் மெல்ட் ஆகுறது, அதே சமயம் அது ஐஸ் மெல்ட் ஆனாலும் வாட்டர் தான், அது வாட்டர் லிக்விடா இருக்கும் போதும் வாட்டர் தான், வேப்பர் ஆகி போனாலும் வாட்டர் வேப்பர் தான், வாட்டர் தான். ஸோ அதோட காம்பனண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அது ஒரு பிசிக்கல் சேஞ்ச். சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர். சால்ட் எடுத்து நாம சுகர்ல போட்டு சால்ட் எடுத்து நாம வாட்டர்ல போட்டு ஃபுல்லா கரைக்கிறோம், அல்லது சுகர் எடுத்து வாட்டர்ல போட்டு ஃபுல்லா கரைக்கிறோம். அப்போ கரைச்ச பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு அங்க சால்ட்டோ சுகரோ தெரியாது. பட் அந்த இதுல சால்ட்டும் சுகரும் இருக்கு. திரும்பவும் நம்ம சால்ட்டையும் அல்லது சுகரையும் எடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறத பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்றோம். ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றது ஒரு பிசிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்சுக்கு பிசிக்கல் ஸ்டேட், வாட்டரோட பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது வாட்டர் ஆனது சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேட்ஸ்லயும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாட்டருக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்கு, சாலிட், லிக்விட், கேசஸ். சரி, இப்போ ஒரு ஹீட்டிங்னால ஐஸ் ஆனது வாட்டரா மாறும், வாட்டர் ஆனது ஸ்டீமா மாறும். கூல் பண்ணும்போது ஸ்டீம் ஆனது வாட்டரா மாறுது, வாட்டர் ஆனது ஐஸா மாறுது. இங்க நடக்கிற ப்ராசஸ் என்ன? ஒரு ஐஸ் ஆனது வாட்டரா மாற ஹீட் பண்றதுனால வாட்டரா மாறுச்சுன்னா அதை மெல்டிங் அப்படின்னு சொல்றோம், உருகுதல் அப்படின்னு அர்த்தம். அதே வாட்டர் ஹீட் பண்றதுனால ஸ்டீமா மாறுச்சு அப்படின்னா அங்க அது ஆவியாகுது. ஸோ வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். சேம் ஹீட்டிங் ப்ராசஸ் தான். ஒரு ஐஸ் ஆனது வாட்டரா மாறுச்சு, சாலிட் லிக்விட் ஸ்டேட்டா போச்சுன்னா அதுக்கு பேரு மெல்டிங். லிக்விட் அதே ஹீட் பண்றதுனால கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அது வேப்பரைசேஷன். அதே பாருங்க, ஒரு ஸ்டீம் ஆனது நம்ம கூல் பண்றதுனால வாட்டரா மாறுது அப்படின்னா ஆன் கூலிங் when the gas changes to liquid. கூல் பண்றதுனால கேஸ் ஆனது லிக்விடா மாறுது அப்படிங்கிறத கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் வேப்பர் ஆனது மேல போய் நமக்கு மழையா வருது. அப்ப அங்க நடக்கிற ப்ராசஸ் என்ன? வேப்பர் மேல போச்சு, அது கண்டென்சேஷன்னால நமக்கு ரெயினா கீழே வருது அப்படின்னு அர்த்தம். அதே போல பார்த்தோம்னா இந்த வாட்டர் ஆனது கூல் பண்றதுனால ஐஸா மாறுச்சு அப்படின்னா அதை ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு லிக்விட் சாலிடா மாறுச்சு ஆன் கூலிங்ல, அதுக்கு பேரு ஃப்ரீசிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிகிள் டைரக்டா கேசியஸ் பார்ட்டிகிளா மாறத சப்ளிமேஷன் சொல்றோம். கேம்பர் எடுத்துக்கங்க, சூடத்தை காத்து படுற மாதிரி ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா சூடத்தோட சைஸ் சின்னதாயிரும். என்ன காரணம்? சூடமானது காத்துல
வேப்பர் ஆகி காத்தா வந்து அது போயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சாலிட் ஆனது கேஸஸ் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. அப்படி போறத வந்து சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டிசொல்யூஷன், கரைதல். அதாவது சாலிட் பார்ட்டிகிள் ஆனது அதோட மாலிகுல்ஸா பிரேக் ஆகி அது லிக்விட் மாலிகுல்ஸ்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறத dissolution சொல்றோம். The spreading of the solid particles among the liquid molecules is called dissolution. இந்த solid particle எப்படி break ஆகுதாமா? They are broken into individual molecules. So individual molecules break ஆகி அது liquidsல லிக்விட் மாலிகூல்ஸ்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து டிசல்யூஷன் சொல்றோம். இங்க ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சால்வெண்ட் கரைப்பான் அப்படின்னு சொல்றது, சொல்யூட் கரைபொருள் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு லிக்விட் இந்த கரைபொருளை சொல்யூட்டை கரைக்குதோ அதுக்கு பேரு சால்வெண்ட். சால்வெண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் that dissolves the solute. சொல்யூட்னா கரைபொருள். எந்த சப்ஸ்டன்ஸ் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகுதோ அதுக்கு பேரு solute. Solute is a substance that is dissolved in a solvent to make a solution. When the solute is dissolved in a solvent, it forms a solution. இந்த solute ஆனது solventல டிசால்வ் ஆகி நமக்கு சொல்யூஷனை கொடுக்குது. பொதுவாகவே வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா மேக்சிமம் ஆப்ஜெக்டை டிசால்வ் பண்றதுக்கு வாட்டர் போதுமானதா இருக்கு. அதனால வாட்டரை யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்றோம். இது ஒரு ரீசன், வாட்டரை ஏன் யூனிவர்சல் சால்வெண்டா சொல்றோங்கிறதுக்கான ஆன்சர். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்குள்ள சுகரை ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிட்டாங்க, கலக்கிட்டாங்க. இப்போ இது எப்படி இருக்கு, என்ன இது ஒரு சுகர் சொல்யூஷன். இதுல இருக்கிற சுகர் என்ன ஆயிருச்சு, இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிருச்சு. இந்த சுகர் எங்க போயிருச்சு, சுகர் மாலிகூல்ஸா பிரேக் ஆகி வாட்டர் மாலிகூல்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, இங்க சொல்யூட் அப்படிங்கிறது என்ன, சுகர். சால்வெண்ட் அப்படிங்கிறது என்ன, வாட்டர். இங்க கிளாஸ் ஆஃப் வாட்டரும் கிளாஸ் ஆஃப் சுகரும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி. ஒரு தண்ணி ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருக்கிற மாதிரி தான் இந்த சுகர் சொல்யூஷனும் இருக்கு. எஸ், அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பர்மனன்ட் சேஞ்சஸ். அதாவது சேஞ்சஸ் அங்க ஒரு ஆப்ஜெக்டோட கெமிக்கல் காம்போசிஷனே மாறி போச்சு அப்படின்னா அங்க நடக்கிறத வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, சேஞ்சஸ் இன் விச் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு, அதை கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். அதாவது பர்னிங் ஆஃப் வுட் ஆனது எரிஞ்சு, வுட்டுங்கிறது கார்பன் டை ஆக்சைடா போய் ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம வேற ஒரு பொருளா உருவாகுது, அங்க வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். பாப்கார்ன் உருவாகிறது கெமிக்கல் சேஞ்சு. சில்வர் ஆர்னமெண்ட், சில்வர் ஆனது சில்வர் ஆக்சைடா மாறுது, அதனாலதான் அங்க வந்து கருத்து போகுது, இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சு. இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்சு. இங்க பிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகாது, கெமிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் சேஞ்சை பொறுத்த வரலையும் அதுல இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷனே மாறிடும். ஆனா பிசிக்கல் சேஞ்சில் கெமிக்கல் காம்போசிஷன் அந்த ஆப்ஜெக்ட்ல எங்கேயுமே மாறாது, அதோட பிசிக்கல் நேச்சர் மட்டும் மாறும். ஸ்டேட்டு, ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி பிசிக்கல் நேச்சர் மட்டும்தான் மாறும். பிசிக்கல் சேஞ்ச் ஒரு டெம்பரரி சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் ஒரு பர்மனன்ட் சேஞ்ச். அதே சமயம் பிசிக்கல் சேஞ்ச் ஆனது ரிவர்சபிள் சேஞ்ச், திரும்பியும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியும். கெமிக்கல் சேஞ்சை வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச், அதை பழைய ப்ராடக்டா பெற முடியாது. புதிய ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா பழைய ப்ராடக்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா மேக்சிமம் பிசிக்கல் சேஞ்சை நாம ரிவர்சபிள் சேஞ்சா ரிவர்சல்ல கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ். டிசைரபிள்னா விரும்பத்தக்க, அன்டிசைரபிள்னா விரும்பத்தகாதன்னு அர்த்தம். ஃபாரஸ்ட் ஃபயரு விரும்பத்தகாத, அன்டிசைரபிள். Decaying of fruit undesirable, egg to chicken desirable, windmills desirable. desirable அப்படின்னா என்ன, சேஞ்சஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, அதே சமயம் என்விரான்மெண்ட்டுக்கும் ஹார்ம்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம்.
அது விரும்பத்தக்க மாற்றம். ஒரு பழமானது பழுக்கிறது, அதே சமயம் பிளான்ட் growth ஆகிறது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றது, மில்க் கர்டா மாறுறது எல்லாமே டிசைரபிள் சேஞ்சஸ்ல வரும். அதே சேஞ்சஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, அதே சமயம் நம்மனால விரும்பப்படுறதா இல்லை அப்படிங்கும்போது அது அன்டிசைரபிள் சேஞ்சஸ். டீஃபாரஸ்டேஷன், மரம் வெட்டுறது, காடுகளை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட், பழம் அழுகி போறது. ரஸ்டிங் ஆஃப் அயான், இரும்பு துருப்பிடிக்கிறது எல்லாமே அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் சேஞ்சஸ், இயற்கையான மாற்றம், மனிதனால் உருவாக்கப்பட்ட மாற்றம். இதை கிளாசிஃபை பண்ணலாமே. ஃப்ளூட்ஸுங்கிறது நேச்சுரல் சேஞ்சு, கார்பெண்டரி ஹியூமன் மேடு சேஞ்ச், பிளான்டிங் ஆஃப் சீட்லிங்ஸ் ஹியூமன் மேடு சேஞ்சு, லேண்ட்ஸ்லைட் ஆனது நேச்சுரல் சேஞ்சு. நேச்சுரல் சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச் ஆனது நேச்சராகவே அக்கர் ஆகுது, அது ஹியூமன் கண்ட்ரோலால நடத்தப்படலை அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து நேச்சுரல் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் நேச்சர் ஆன் தேர் ஓன் and are beyond the control of human beings are known as natural changes. இதெல்லாம் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ரொட்டேட் ஆகிறது, மூனோட ஃபேஸ் ஆனது மாறுறது, அண்டு ரெயின் மழை வர்றது எல்லாமே வந்து நமக்கு நேச்சுரல் சேஞ்சு. ஹியூமன் மேடு ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மனிதனோட கண்ட்ரோல்ல நடக்கிற சேஞ்சஸை வந்து ஹியூமன் மேடு சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். சேஞ்சஸ் which are brought about by human beings are known as human made or artificial changes. இது தானா நடக்கிறது இல்லை. குக்கிங், டீஃபாரஸ்டேஷன், கல்டிவேட்டிங் கிராப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம்.